ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஜுமானாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டான பண்டிகை காலத்தில் செய்யக்கூடிய முறுக்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். முறுக்கு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இன்றைக்கி நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் இந்த கப்பில் தான் மெஷர் பண்ணி உளுந்து அளந்திருக்கேன். ஸோ இதை நான் 2 மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா உளுந்து ஊறி இருக்கணும். இப்போ அடுத்ததாக ஒரு ப்ரெஷர் குக்கரில் நம்ம ஊற வச்சுருந்த உளுந்தை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நான் 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் கூட நம்ம இந்த உளுந்தை வேக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளுடைய உளுந்து நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா குக்கானா போதும். இதை நம்ம ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ அடுத்ததாக நம்ம முறுக்கு செய்கிறதுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நான் கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். இதில் நான் இன்றைக்கி 5 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம எந்த கப்பில் உளுந்து மெஷர் பண்ணமோ அதே கப்பில் பார்த்திங்கன்னா 5 கப் அளவுக்கு நம்ம பச்சரிசி மாவு எடுத்துக்கணும். ஸோ 5 கப்பு பச்சரிசி மாவுக்கு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணால் நமக்கு கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்ததாக நம்ம வேக வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்க உளுந்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி கருப்பு எள்ளை ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நம்ம முறுக்கு மாவு இந்த மாதிரி பிசையும் போது பார்த்திங்கன்னா நம்ம உளுந்து வேக வச்ச தண்ணியே ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி பத்தலைன்னா கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி விட்டு இதை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நீங்கள் மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய முறுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கரண்டியில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நம்ம இதை லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுறலாம். இப்போ அடுத்ததாக நம்ம எந்த அச்சில் நீங்கள் முறுக்கு புளியிறீங்களோ அதில் நீங்கள் முறுக்கு மாவு ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அளவுக்கு சுற்றி எடுத்துக்கங்க. இப்போ அடுத்ததாக நம்ம முறுக்கு சுடுறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் இந்த மாதிரி நம்ம சுற்றி வச்சுருக்க ஒரு முறுக்கையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக இந்த சைடு நல்லா முறுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இது அப்படியே லேசாக நான் திருப்பி விட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முறுக்குக்கு மேலே வர அந்த பபிள்ஸ்லாம் ஓரளவுக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு முறுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதை நம்ம ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய முறுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோடைய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இது எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக குக் ஆகிருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னுடைய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.